டேய் சூப்பர் மச்சான். மச்சான் சரியான டேஸ்ட்ரா. தேங்க்ஸ்டா மச்சான். இன்னொன்னு ஓகே. ஆமா மச்சான், நம்ம ரூம்ல தான் உருட்டுக்கட்டே இல்லையே. எதுல உருட்டுறான்? மச்சான் சப்பாத்தி ரெடி. வெடப்புக்கு சரியான வெடப்பு. சப்பாத்தி கட்டை இல்லைன்னா என்ன போகுது, அவங்ககிட்ட தான் ஒன்று இருக்குல்ல. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, அது எப்படிங்க உருளும்? சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. கவிதையே தெரியுமா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பாவடா டேய். அட பாவிகளா, அந்த இடத்துல தொங்க விட்டு இல்லாம நாய்களை வேற அடியில விட்டுட்டு போயிட்டாங்களே. This is my idea of a very nice day out. இத முளையிலேயே கிள்ளி எரியணும். சரி, உங்க லைஃப்ல யாராவது வந்து சந்தோஷமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல உங்க சுத்தில யாராவது நீங்க பாக்குறீங்க, அவங்கள பாக்கும்போது நம்ம வந்து இவங்கள மாதிரி மாறிடலாமே அப்படின்னு சொல்லி தோணி இருக்கும்ல. யார மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு ஜானி சிங்ஸ் மாதிரி ஆகும். என்னமா? ஜானி சிங்ஸ். பாவம்டா, அவங்களே பேசிட்டாங்க. ஆமா ஆமா. என்ன பிடிச்சது உங்களுக்கு அவர்கிட்ட? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஜானி சிங்ஸ் அவரு ஒரு ஆக்டர். அதான் அந்த மாதிரி ஆயிடணும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ பிடிச்ச விஷயம் இருக்கும்ல, இந்த பிடிச்சிருக்கு அதனால வந்து அவரை மாதிரி மாறலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்கல்ல. குஞ்சே என்ன சொல்ல போறோம்? அவருக்கு ஆக்டிங்ல ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங், அதனால ஃபியூச்சர்ல ஒரு ஆக்டர் வந்து இருக்காங்க அப்போ. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். சரி, ஓகே. எனிவேஸ், thank you so much for calling. உங்களுக்கு சபையோட சாக் வருது. ரைட், ஆல் அவுட். அது என்னன்னா, இவங்களுக்கு சிரிப்பு வருது, ஆனா வெளியே காட்டிக்காம அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. பாத்தீங்களா, அங்க நிக்கிறாங்க. டாலர் உங்களை பார்த்தா பாவமா இருக்கு டாலர். யாரா? ஏய், நல்லா பாத்தீங்களா? அது சும்மா இருக்காம பூனையை பிடிச்சு நோண்டிட்டு இருக்கிறான். என்னடா பண்ணுது இது? உடம்புல சரியான சூடுறா, அப்படியே அதான் சூட்டை தணிக்கிறேன் அப்படியே. ஒரு கட்டத்துக்கு மேல அது சீரியஸா போயிட்டு இருக்குப்பா. சரியான சூடு தண்ணிக்கிறாப்ல. நம்ம எதுவும் பண்ண வேணாம், அடுத்து போய்க்கலாம். பெண்ணே இன்பம் தான் அது வேண்டாம் என்று சொல்லும் ஆண்கள். ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைகளா. Emotional damage. சரியான கேள்வி. நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. இந்த கிழட்டு பையில வீடியோ போட சொன்னா இந்த பொம்பளைய போட்டு மாவு பனஞ்ச மாதிரி பிணைகிறான். யாரா இருந்தாலும் அவங்க பொண்டாட்டியை தொட்டா கோவம் வரதான் செய்யும். இதெல்லாம் நியாயமான கோவம். என்னடா பண்றான்? எனக்கு இத பாக்கும்போது வாமிட் வர்ற மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன். அதாவது அந்த அழுக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த பானிபூரியில வச்சு தின்னாதான் ஒரு டேஸ்ட் இருக்கு போல. டக்குன்னு ஒரு செகண்ட்ல செஸ்ட் லைட்டா உள்ள போட்டு எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? என்னடா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப நான் அவனை சுட போறேன். மோடி அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அதைத்தாண்டா நானும் கேக்குறேன். என்ன இளவுடா அதெல்லாம்? இல்ல, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இதே யோசனை தான் வந்துச்சு.
நெக்ஸ்ட் Group of fishermen decided to put a camera இத on a மாட்டிக்கிச்சா shark. மெர்மடிக்குது. What they saw on the recording after shocked them. Hello, how are you? I am under the water. Please help me. Here too much raining. பாடா படுத்துறாங்களே சை. நான் கூட ஏதோ உண்மையா தான் இருக்குமோன்னு ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க கையில கிடைச்சாங்கன்னா அவ்வளவுதான் சாப்பிடுச்சிருவேன். டேய், என் பொண்ணை ஒரு கழுதைக்கோ இல்ல காட்டெருமைக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பேனே ஒழியா போ மாதிரி வெறும் பயலுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். மரியாதையை அவளை விட்டுட்டு வெளியில போ, இல்ல நீ உயிரோட வெளியில போக மாட்ட. அப்பா முதல்ல என்ன சுட்டுட்டு அப்புறமா அவரை சுடுங்க. டேய் இவன் யாரா குரூப்ல டூப்பு? ஈக்குவலா ஆடுறானு. வெக்கமா இல்ல உனக்கு? என்னடா பணியார மாதிரி வீங்கி இருக்கு? நீங்க தானே லைட்டா படச்சிருக்கு. படத்திற்கா முளத்திற்கா? அது பாட்டுக்கு சிவனேன்னு இருக்குது. அது கொண்டு வந்து ரெண்ட மாட்டி விட்டா கன்ஃபியூஸ் ஆகும்ல. இந்த நண்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ப்ரோ. நீங்க மூச்சா போகும்போது உங்க மூஞ்சி எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்கணும். சாம்பியன்ஸ்க்காக வீடியோ பண்ணுங்கன்னு ஒரு சாம்பியன் சொன்னாரு. பண்ணுவோமா? சாம்பியன்ஸ் நான் இந்த இடத்துல வழக்கமா மூச்சா போவேன். சாம்பியன்ஸ் இப்படிதான் நான் மூச்சா போவேன். நான் மூச்சா போன ஆரம்பிச்ச உடனே அப்படியே உடம்புல இருந்து கீழே தண்ணி போகும்போது அப்படியே சூப்பரா இருக்கும் சாம்பியன்ஸ். அடாடாடாடாடாடா அப்படி இருக்கும் சாம்பியன்ஸ். நீங்களும் மூச்சா போகும்போது இது மாதிரி வீடியோ எடுத்து டேக் பண்ணி விடுங்க. கேவலமா நான் லைக்கும் 10 கமெண்ட்க்கும் 100 ஃபாலோவர்ஸ்க்கும் இந்த மாதிரி பைத்தியம்லாம் ஒட்டுண்ணி மாதிரி எப்பவுமே கூடயே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தே பழக்கமாயிருச்சு, நமக்கு பார்த்தே பழக்கமாயிருச்சு. உனக்குலாம் எதுக்கு இந்த மானங்கட்ட பழப்பு? நீ எல்லாம் சாக ஒரு மணி தூக்கம் இருக்கறீங்களா? ஜல் ஜல் ஜலோசே அம்மா புடிச்சே நெஞ்சுக்குள்ள ஆளவுறோம். ஜலோசே நில் பேச உள்ள நில் பேச தீக்கி சொருவணும். இரு விழி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? தெரியல ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைகளா. தெரியல. இதெல்லாம் உண்மையிலே நல்ல பாட்டுங்க. இத புடிச்சது மேல பண்ணாதீங்கடா. இரண்டு கழுதை திருத்தங்கள். அண்ணன் ராஜேந்திர பாலாஜா பார்க்க போறேன். 2 கழுதையை பார்த்தேன். அதிர்ஷ்டம் எனக்கு அடிக்க வேண்டும். இப்பொழுது நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு அதிர்ஷ்டம் எனக்கு வரணும். 2 கழுதைகள் மேயுது. கழுதைக்கு காயடிக்கப்பட்டதா விவரங்களை சொல்லுங்க. நான் வந்து இந்த தாத்தாவோட வீடியோ நிறைய நான் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி அவர் சொல்றது எல்லாமே வந்துட்டு இந்த நியூஸ் எல்லாம் வாசிப்பாங்கல்ல, அதே மாதிரியே தான் இருக்கும். தம்பி உன்னை கேட்டனடா, உன்னை கேட்டனா? என்கிட்ட 2 கப் இருக்கு. ரெண்டுமே சேம் சைஸ் தான். ஆனா இது பெஸ்டா இது பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா நான் இதுதான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்துட்டு சிங்கிள் லேயர்ல இருக்கு, இது வந்து ஒரு 3 லேயர்ஸ்ல இருக்கும். ஸோ ஸ்டிச் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுல கவரேஜ் அதிகமா இருக்கும், இதுல கவரேஜ் கம்மியா இருக்கும். ஸோ பிளாட் பெஸ்டா இருக்கீங்கன்னா இந்த கப் யூஸ் பண்றது பெட்டர். இதை விட இந்த கப் வந்துட்டு 10 rupees ஜாஸ்தியா இருக்கும். பிளாட் பெஸ்டா இருக்கவங்க இந்த கப்பை ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபுல் கவரேஜ் வேணும், நல்ல ஹோல்டு இருக்கணும், என்னோட பிளவுஸ்ல பேட் கண்டிப்பா அட்டாச் பண்ற நீட் இருக்கு அப்படிங்கிறவங்க இதை சூஸ் பண்றது பெஸ்ட். உங்ககிட்ட கூட 2 கப் இருக்குது, ஆனா ஆர்சிபி கிட்ட இன்னும் 1 கப். அண்ணே நம்மள எவனோ அசிங்கப்படுத்திட்டானே, நம்மள அவமானப்படுத்திட்டானே, கேவலப்படுத்திட்டானே. சரியான கேள்விதாங்க அது. எல்லாம் ஒரு ஏக்கம் தான், ஒன்னாச்சும் கிடைக்காதான்னு. சந்தானம் கொஞ்சம் நில்லு, தீம் மியூசிக் போடுவா, நின்னு ஃபீல் பண்ணிட்டு போன. இப்படி ஆடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குத்துப்பாட்டு போட்டா அப்படிதான் ஆடிட்டு இருப்பானுங்க. நல்ல மெலோடி சாங்கா போடுங்க, அப்பதான் போய் உட்காருவானுங்க.
எப்படி சிரிக்கிற பாரு. அடி சாங் போட்டாலும் இப்படிதான் ஆடுறாங்க, மெலோடி போட்டாலும் இப்படிதான் ஆடுறாங்க. கால் வலிக்குது ப்ரோ, ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ. என்னமோ நெருப்பு மாதிரி ஒண்ணு போச்சு. உனக்கு நான் பேம்பஸா இருப்பேன். நான் அதை வைக்கிற சட்டியா இருக்கு.